ஒரு சின்ன பொண்ணு பார்த்தீங்கன்னா, பயங்கரமா சேட்டை பண்ணுது. அந்த பொண்ணு சேட்டை பண்றதுனாலயே பார்த்தீங்கன்னா, அவளுக்கு ஒரு ஃப்ரெண்டு கூட இல்ல. ஆனா, அவளுக்கு பார்த்தீங்கன்னா, பெஸ்ட் ஃப்ரெண்ட் அமைச்சுக்கணும்னு ஒரு ஆசை. அதனால ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, வால் நட்சத்திரம் வருது. அந்த வால் நட்சத்திரத்துக்கிட்ட வேண்டுறா, இது மாரி எனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு வேணும். எனக்கு உண்மையா இருக்கிற ஃப்ரெண்டு வேணும். அந்த ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா, என்னைக்குமே என்னைய விட்டு பிரியக்கூடாது அப்படிங்கிற மாரி வேண்டுறா. அது பார்த்தீங்கன்னா, வால் நட்சத்திரம்ல அது ஒரு ஸ்பேஸ் ஷிப்பு. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஏலியன் வரும். அத பிடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, பின்னாடி 2 பேர் வருவாங்க. அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, ரோட்ல போற ஒரு பஸ்ல அடிபட்டு மயக்கம் போட்டு விழுந்துருவான். அத ஒரு பெட் ஷாப்ல இருந்து பார்த்தீங்கன்னா, அத தூக்கிட்டு போய் வச்சுருவாங்க. கூண்டுல அடைச்சு வச்சுருவாங்க. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா, எப்படி தப்பிச்சுரும். அவங்க 2 பேர் இருக்காய்ங்க பார்த்தீங்களா, இத பிடிக்க வந்தவங்க. அவங்க பார்த்தீங்கன்னா, இத சுடலான்ட்டு சுடுவாங்க. ஆனா, ஒரு குண்டு கூட இது மேல படாது. சரி நம்ம தனியா இருந்தா எப்படியும் நம்மள பிடிச்சுருவாங்க. ஏதாவது மனுஷங்க துணை வேணும்னு சொல்லிட்டு, அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, இந்த டாக்க அடாப்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த பாப்பா வரும். அந்த ஏலியன் பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ண தேர்ந்தெடுக்கும். சரி இந்த பொண்ணு கூடயே இருக்கலாம், பாதுகாப்பா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணுகிட்ட போய் கொஞ்சி விளையாடுற மாரி விளையாண்டுக்கிட்டு இருக்கும். சரி அந்த பொண்ணு இது கியூட்டா இருக்கேன்னு சொல்லிட்டு, இதையே கேட்டு அடம் பிடிச்சு வாங்கிட்டு போயிரும். முன்னாடினாச்சும் அந்த பிள்ளை மட்டும் தான் சேட்டை பண்ணிட்டு இருந்துச்சு. இப்ப இதுவும் கூட வந்துருச்சா, இப்ப 2 பேரும் சேர்ந்து சேட்டை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஏலியனும் பார்த்தீங்கன்னா, பயங்கரமா சேட்டை பண்ணது தான் அந்த கிரகத்துல இருந்து தப்பிச்சு வந்திருக்கும். அதுக்கு தான் அந்த 2 பேர் பிடிக்க வந்திருக்காங்க. ஒருவேளை பூமி அழிச்சிருமோன்னு சொல்லி 2 பேரும் பார்த்தீங்கன்னா, ஒரே குடும்பமா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஏலியனுக்கு இந்த பொண்ணு மேல ரொம்ப அதீத அன்பு வந்துருது. கடைசியில அந்த ஏலியன் கிரகத்துல இருந்து பார்த்தீங்கன்னா, அந்த ராணியும் வந்துருவாங்க. இவங்க 2 பேத்த அனுப்புனா கண்டிப்பா புடிச்சிட்டு வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராணியும் வந்துருவாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஏலியனை நாங்க எங்க கிரகத்துக்கு கொண்டு போறோம். இந்த ஏலியன் உங்க ஊர்ல இருந்துச்சுன்னா உங்க ஊருக்கே ஆபத்து வரும். அதாவது இந்த பூமிக்கே ஆபத்து வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, நான் கடைசியா குட் பை சொல்லிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த ஏலியன் சொல்லும். அதாவது பார்த்தீங்கன்னா, நான் என்னோட குடும்பத்துக்கு குட் பை சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும். உடனே பார்த்தீங்கன்னா, அந்த ராணிக்கு இறக்க மனசு வந்துரும். ஒருவேளை அந்த ஏலியன் தெரிஞ்சிருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு, சரி பூமியிலேயே இருக்கட்டும்னு சொல்லிட்டு அந்த ஏலியன் விட்டுட்டு போயிருவாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா, ஒரே குடும்பமா சந்தோஷமா இருக்க ஆரம்பிப்பாங்க.